இந்த உதயநிதி எல்லாம் கேமரா கிடைச்சா போதுங்க, வீரம் மாதிரியே பேசுவார். மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவார். கேமரா முன்னாடி மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும். நான் பார்த்தேன், உதயநிதி கேமரா முன்னாடி ஒரு நாள் வீரமா பேசிட்டு இருந்தாரு. நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், மத்திய அரசாங்கத்தை காசு கேட்கிறோம், நாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசான்னு மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டார். அந்த உதயநிதியை நான் கேட்க விரும்புறேன். மக்கள் ₹1 வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? ஆண்டி, அவரு கேமரா இருந்தா பேசுவாருன்னு சொல்றேன். கேமரானால அவருக்கு முகவரி கிடையாது. விந்தியா ஆண்டி, விந்தியா கேமரா முன்னால் அரசியல் பண்றாருன்னா கேமரா அவருக்கு முகவரி இல்லை. அதாவது அண்ணன் உதயநிதிக்கு, மாண்புமிகு அண்ணன் உதயநிதிக்கு சினிமா முகவரி இல்லை. ஆனா உனக்கு இந்தியா ஆண்டி, உனக்கு சினிமா முகவரி. சினிமா தான் உனக்கு முகவரி. ஆனா அண்ணன் உதயநிதிக்கு சினிமா முகவரி கிடையாது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போற நடிகன், அவங்களுக்கு எல்லாம் சினிமா தான் முகவரி. புரட்சி தலைவர், புரட்சி நடிகருக்கே சினிமா தான் முகவரி. ஆனா சினிமாலே அவருக்கு முகவரி தந்தவர் கலைஞர். ஜெயலலிதாக்கு சினிமா தான் முகவரி. எடப்பாடிக்கு டேபிள் கீழே முகவரி. டேபிள் கீழே போய் படுத்தா இருப்பார் சசிகலா கால, டேபிள் கீழே தவழ்ந்து போனா இருப்பார். அது எடப்பாடிக்கு முகவரி. அது எடப்பாடிக்கு முகவரி. பிஜேபிக்கு மதவாத அரசியல், சண்டை விடுறது முஸ்லிம் இந்துக்கும், அது முகவரி. அண்ணாமலைக்கு அவனுடைய பைத்தியக்காரத்தனமான அரசியல் முகவரி. ஆனா எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முகவரி என்னன்னு கேட்டா, அவர் முரசொலி அறக்கட்டளை தலைவராக இருந்தாரு, அது முகவரி. கலைஞரன் பேரப்பிள்ளை, அது முகவரி. தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை, அது முகவரி. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஆரம்பத்திற்கு முன்பாகவே அவர் மாணவர் பருவத்தில் தலைவர் தளபதியோடு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாரே, அது முகவரி. 3 வயது சிறாராக இருக்கும் பொழுது தளபதி அவர்களோடு இந்திய போராட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்ட தளபதி தூக்கி சென்றாரே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அது அவருக்கு முகவரி. இளைஞரணி செயலராக பொறுப்பேறுவதற்கு முன்னால் பிரச்சாரத்திற்கு வந்தாரே, அது அவருக்கு முகவரி. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் அவருக்கு முகவரி. சினிமா அவருக்கு முகவரி இல்லை, கேமரா அவருக்கு முகவரி இல்லை. அதனால அவரை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை. அப்புறமா இன்னொன்னு, உங்க அம்மா ஜெயலலிதாக்கே சினிமா தான், கேமரா தான் முகவரி. கட்சி நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கேமரா தான் முகவரி. கேமராக்கு முன்னால் நடிச்சுதான் அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் கேமரா முன்னாள் நடிக்கும் தலைவர் கலைஞர் மூத்த பிள்ளை 14 வயதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கையேடு பத்திரிகையாக தொடங்கிய முரசொலி பத்திரிகை மேன்ஸ்கிரிப்ட் 17 வயதிலே அவர் கையேடு பத்திரிகை தொடங்கி இன்றைக்கு இந்த உலகத்திலே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பத்திரிகை, அரசியல் பத்திரிகை, திராவிட இனத்தின் பத்திரிகை, தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுகிற பத்திரிகை, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக, திராவிட இனத்திற்காக உழைக்கிற பத்திரிகைக்கு அவர் நிர்வாக இயக்குனர். சின்ன வயசுலயே, அதுதான் அவருக்கு பெரிய முகவரி. அப்புறமா இன்னொன்னு சொன்னேன் ஆண்டி, என்னன்னு கேட்டா, நாங்க ₹1 உங்களுக்கு கட்டுற வரி பணத்துல ₹1 வரி கட்டினா அதுல எங்களுக்கு 50 பைசாக்கு நீங்க செய்யக்கூடாதா? நாங்க கொடுத்த வரி பணத்தை எங்களுக்கு செய்யக்கூடாதா? அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் கட்டுறது, இப்ப உங்க அப்பா விட்டு கேட்கறோம், நாங்க கட்டுற வரி பணம் தான் கேட்கறோம், உதயநிதி ஸ்டாலின் கேட்கறான்னு சொன்னேன்ல. நான் என்ன சொல்றேன், ஏதோ நீ இந்த நகைச்சுவை எல்லாம் பேசுற, ஏதோ வந்து கதை வச்சுன்னு பல்பெரிய கதை பேசுற, கவுண்டமணி செந்தில் கதை பேசுற. நான்லாம் இன்னும் நிறைய கதை பேசுவேன். நான் சினிமா நடிகை கிடையாது, நான் பேச்சாளன். நான் இன்னும் நிறைய கதைலாம் பேசுவேன். இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். என்கிட்ட மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய இணை அமைச்சராக இருந்த, வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நெப்போலியன் அவர்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. ஆனா நெப்போலியன் மட்டும் தான் மேடையில பேசும்போது சொந்தமா பேசுவாரு. எல்லா நடிகரும் என்னன்னு கேட்டா, எப்ப எல்லா நடிகர் கூட பாத்தீங்கன்னா டைலாக் ரைட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. இந்த மேடைக்கு வர நடிகர்கள் என்னன்னு கேட்டா, அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுப்பான். சினிமாவில் பேசுற வசனம் மாதிரியே தான். சினிமாவில் பேசுற வசனம் மாதிரியே தான் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வசனம் தான். விஜயகாந்த் ஒரே ஒரு எம்எல்ஏ வந்தார் விருதாச்சலத்தில். அவர் கட்சி ஆரம்பிச்சா ஒரு எம்எல்ஏ. அப்ப போலீஸ் மானிய கோரிக்கையில அப்படியே சினிமா மாதிரி வசனம் 30 நிமிஷம் அடிச்சு தள்ளினார். வெளியே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அவர் வெளியே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் ரெடி பண்ணி கொடுத்தான். விஜயகாந்த் நல்ல மனுஷன், நான் குறை சொல்ல. அந்த மாதிரி இந்த வித்யா எழுதி கொடுக்குறான் பாரு. இந்த மாதிரி இந்த காமெடி, இந்த நக்கல் நயாண்டி அதை பேசி கைத்தட்டு வாங்கிட்டு அவங்க வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்குற வழிச்சொல்ல வாங்கிட்டு போ. நாங்களும் மேடையில பேசினா எங்களுக்கும் வழிச்சொல்ல கொடுக்குறாங்க.
என்ன சொல்றது? என்ன எங்க ரேஞ்சுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தா, உன் ரேஞ்சுக்கு ஒரு 2 லட்சம் குடுப்பாங்க. என்ன வாங்கின்னு போ. ஆனா, இந்த ஜிஎஸ்டி வரி குறித்து இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி பணம் கட்டுறாங்க, எவ்வளவு மக்களுக்கு கொண்டு வந்து வரலாறு தெரியாமலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு அதிகமா ஜிஎஸ்டி கட்டுறது யாருன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கட்டுறோம். தமிழ்நாட்டுல இருந்து கட்டுறோம். நம்ம ரூ. 1 கட்டுறோம்னு வச்சுக்கோ. ரூ. 1 ஒரு கணக்கு சொல்றேன். ரூ. 1 கட்டுனா நமக்கு அவன் 20 பைசா கூட குடுக்குறது இல்ல. அப்போ வெள்ள நிவாரணத்துல தூத்துக்குடி அதிக பாதிக்கப்பட்ட பகுதி. அங்க போய் வெள்ள நிவாரணம் கேட்கும்போது அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் குடுக்க மாட்டேன்றாங்க. அப்பதான் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு. உங்க அப்பா வீட்டு பணமா கேட்கிறோம். நாங்க குடுக்குற வரி பணத்தை திருப்பி குடுக்கணும். நாங்க குடுக்குற வரி பணத்தை திருப்பி குடு. ஏன் குடுக்க மாட்டேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா உங்க அப்பா வீட்டு பணமா, உங்க ஆத்தா வீட்டு பணமான்னு உதயநிதி கேட்கிறேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன். இப்போ நீங்க 50 பைசா நாங்க கட்டின வரி பணத்தை எங்களுக்கு 50 பைசா தான் கொடுக்க கூடாதுன்னா, இதெல்லாம் ஒண்ணு தெரியாம ஏதோ மேடையில பொய் பேசிட்டு புருடா விட்டு போக கூடாதான்டி. இன்னைக்கு மக்கள் கட்டுற வரி பணத்தை மக்களுக்கு வட்டி மூலமா போட்டு திருப்பி கொடுக்குற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் தளபதி தான். மகளிர் உரிமை தொகை. அதை நீ குறை சொல்லி பேசுறிய ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிழிச்சிருவாரா? தமிழ்நாட்டுல எத்தனை மகளிர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமியில கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் வேணான்ட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல எங்களுக்கு வந்துச்சு, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வாங்கிதான் நாங்க பொழப்பு நடத்த நிலைமையில நாங்க சூழ்நிலை நாங்க இல்ல. இந்த 1000 ரூபாய் கூட இல்லாம கஷ்டப்படுறவங்க கொடுங்கன்னு எத்தனை பேர், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்கன்றது அதிமுக தெரியுமா? இந்த வாய்ஸ் அவுட் ஆள் பேசுற இந்த ஆண்டி விந்தியாவுக்கு தெரியுமா? இப்ப கூட வீடியோ ஆபீஸ், முனிசிபாலிட்டி ஆபீஸ், பேரூர் ஆபீஸ், ஊராட்சி ஆபீஸ் வந்து தெரு தெருவா போய் உங்களுக்கு அவங்க கணக்கெடுறாங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருதா? 1000 ரூபாய் வருதா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஏன் வரல? சரி விண்ணப்பம் பண்ணுங்க, அகைன் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்கன்னு வாங்கி கொடுத்துறாங்க. அது எல்லாருக்கும் வரணும், ஓட்டுக்காக இல்ல. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது. அது மக்கள் கட்டுற வரி பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். பெண்களுக்கு இன்றைய கல்லூரியில படிக்கும் பொழுது 1000 ரூபாய் மக்கள் கட்டுற வரி பணத்தை திருப்பி கொடுக்குறோம். இன்னைக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா எப்படி பெண்களுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு தளபதி? அந்த மாதிரி மாணவர்களுக்கும் 8ஆம் வகுப்பு இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் அவங்களும் காலேஜுக்கு போனா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. சோ இவ்வளவும் மக்கள் கட்டுற வரி பணத்தை தான் திருப்பி மக்களுக்கு வட்டி முதலும் சேர்த்து கொடுக்குறோம். வட்டி முதலமா நீங்க என்ன புடுங்க? நீங்க ஏடிஎம் காட்சியில எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க ஆண்டி, என்ன புடுங்குனீங்க நீங்க? ஒண்ணும் பண்ணல. பெண்களின் ஆதரவு 199% இல்ல, 100க்கு 100% திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் தளபதிக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்யாமல் ஊழல் மட்டும்தான் செய்தார். இதை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இதை நிரூபிக்கும். என்ன சொல்றது? அதனால ஆண்டி எவ்வளவு பேசுறே பேசு, நல்ல வருமானம், காட்டுல பணமழை, வாழ்க பல்லாண்டு.